வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் செவன் யூடியூப் சேனல். மக்கள் தமிழ் டைட்டிலே பார்த்துட்டு தான் வந்துருக்கீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சரியா எங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாசாமி கோயில் தாங்க வந்திருக்கிறோம். இந்த குருநாசாமி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொக்கு தேருன்னு சொல்லி கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குதிரை டான்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இதை அப்படியே நம்ம வீடியோவை கவர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். வியாபாரம் பரவாயில்லைங்களா? போன வருஷம் எடுத்து என்ன நான் வச்சிருக்கீங்க? இந்த வருஷம் வாடகை எல்லாம் ரொம்ப அதிகங்களா? மழை அதிகங்க. எப்படி என்ன பண்றதுன்னு தெரியலங்க. எல்லா பொருள் புதுசா. இந்த இடத்துக்கு வாடகை எவ்வளவு? 50,000. 50,000ங்களா? ஓ, இந்த இடத்துக்கு வந்து 50,000. ஓ, ரைட் ரைட் ரைட். எங்க வீட்டு அல்வா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா. அல்வா கல்லா மிட்டாய் மிக்சர் எல்லாம் நாங்களே தயாரிக்கிறோம். நாளைக்கு தான். இல்லை, நைட்டு எனக்கு போட்டுருவேன். யூடியூப்லைங்க. சரி, ஓகே, வரேன். சரி. லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற விழாவிலே அந்தியூர் காவல்துறை சார்பாக பாதுகாப்பு பணி சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா இடங்களிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பணி சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அண்ணாமலையிலிருந்து வனக்கோயில் வரை சுமார் 5 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். பாதுகாப்பு பணி சிறப்பாக. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவரா அந்தியூர் குருநாசாமி கோயிலுடைய தேரெல்லாம் காமிச்சிருப்பேன். கொக்கு தேர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொக்கு தேருக்கு அடுத்தது குதிரை டான்ஸு, அதுக்கப்புறம் கடை வீதியில் வந்து அந்த அல்வா கடை, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பழம், ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி இருந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மக்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடக்கூடியான லாட்டன் தூரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இது இது வந்து பாத்தீங்கன்னா மக்களே, இது இந்த பால் மாதிரி உள்ள ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், உள்ள பவுன்ஸ் ஆகும். நீங்க குதிச்சீங்க வைங்களேன், இந்த ரவுண்ட் வந்து பாதுகாப்பா இருக்கு மக்களே. இதுக்குள்ளே நீங்க குதிச்சு விளையாடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாட்டன் தூரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 20க்குள்ள இருக்குங்க. அத்தனை லாட்டன் தூரி இருக்கு. அதுக்கப்புறம் ஆமாண்ணா, இது வந்து பாத்தீங்கன்னா வைங்களேன் மக்களே, இது ட்ரெயின்ல அது வந்து ஒரு பெட்டிக்கு வந்து 2 பேர் உட்காரலாம். எல்லாமே பேக் கேமராவே. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் மக்களே, ஒரு பெட்டிக்கு 2 பேர் உட்காரலாங்க. இந்த ட்ரெயின்ல வந்து கிட்டத்தட்ட 150-200 பிரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் இது எல்லாமே வந்து ரன் பண்ணுவாங்க மக்களே. நைட்டு 6 மணிக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா களைகட்டம் தேடம் இருக்கு. இது வந்து சின்ன ஒரு பவுன்ஸ் ஆகக்கூடியதுங்க. இது அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னு இது பெருசு, மிக பெருசுங்க. ஓகேங்களா, லாட்டன் தூரியை பாருங்க மக்களே, பெருசுங்க, மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. இந்த மாதிரி லாட்டன் தூரியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒன்று இருக்குங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன தெரியல மக்களே, ஏதோ படகு மாதிரி இருக்குங்க. போய் வரக்கூடியதுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கண்ணு கெட்டுன்னு தூரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே விளையாட்டுக்கூடிய பொருளாக தாங்க இருக்கு. அதாவது குழந்தைங்க விளையாடக்கூடியது. அது பாத்தீங்கன்னா சோபா மாதிரி போய் வந்துட்டு இருக்கும். பேக் கேமராவில் காட்டுற இது வந்து பாத்தீங்கன்னா மக்களே மேலே போய் வரும்னு நினைக்கிற மக்கள். அதாவது இது மேலே போய் வருங்க, சொருன்னு போய் இப்படி வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க, எல்லாமே குழந்தைகள் விளையாடக்கூடியது. ஓகேங்களா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாட்டன் தூரி ஒரு 5 to 20 இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி காரில் போகிற மாதிரி, இந்த மாதிரி லாட்டன் தூரிங்களா, பேர் என்னன்னே தெரியல, ட்ராக் என்னது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் மரண கிணறு இருக்குது. மரண கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் கார் ஓட்டுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான என்ஜாய் பண்ணுறக்கூடிய கிட்ஸுக்கான இதெல்லாம் இருக்குது. சாயந்தரம் 6 மணியிலிருந்து தாங்க இது ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அந்தியூர் குருநாசாமி கோயில் சந்தை வந்து மாட்டு சந்தை, குதிரை சந்தை, நாட்டு மாடு, குதிரை மாடுன்னு சொல்லி எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் விளையாடக்கூடிய எல்லா பொருளும் கிட்ஸுக்கானது எல்லாமே இருக்குங்க. இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரல 5 நாளைக்கு நடக்குங்க. ஓகேங்களா, ஓகே மக்களே, இதோட அந்தியூர் தேர் திருவிழா இது வந்து இதோட முடியுதுங்க. அடுத்த வீடியோ வந்து பர்கூர் மலைமாடு வீடியோவில் வந்து நீங்கள் சந்திப்பீங்க. 2வது வீடியோ வந்து பர்கூர் மலைமாடு, அதுக்கப்புறம் காங்கேய நாட்டு மாடு, அதுக்கப்புறம் குதிரை சந்தை, மாட்டு வண்டி, டயர் வண்டி, குதிரை வண்டி, இந்த மாதிரி வீடியோ ஒரு 6 வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் மக்களே. அதாவது நம்ம வீடியோ வந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் மக்களே. காலையில் 8 மணிக்கு ஒன்றும், சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு வீடியோ. ஒரு நாளைக்கு 2 வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று. டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். புதுசாக இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா, மறக்காம லைக் போட்டுப்பாங்க. அடுத்த நல்ல ஒரு ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். அதேமாதிரி அடுத்த வீடியோ வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இது ஃபர்ஸ்ட் வீடியோ. 2வது வீடியோ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்கூர் மலைமாடு வீடியோ 2வதா போடுவேன். ஓகேங்களா, சரி மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். டாடா பை பை மக்களே. கிட்டத்தட்ட பர்கூர் மாடு வந்து சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க, கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே இருக்கு. இல்லை, இங்க ஒரு குட்டி பாருங்க மகளே, கிட்டத்தட்ட இதுலயும் ஒரு 20-30 இருக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.